வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பராபவ வருடம் எல்லோருக்கும் நல்லபடியா அமையட்டும். ஜோதிடம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது ஒரு பழங்கால அறிவியல்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, ஜோதிடம்ங்கிறது கோள்கள் நட்சத்திரங்களோட நிலைய வச்சு நம்மளோட எதிர்காலம், குணம், வாய்ப்புகள் இதையெல்லாம் கணிக்கிற ஒரு முறை. உலகத்துல பல கலாச்சாரங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இத பின்பற்றி வர்றாங்க. அப்போ வேத ஜோதிடம்னு ஒன்னு இருக்கே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வேத ஜோதிடம், அதாவது இந்திய ஜோதிடம், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்களோட சஞ்சாரம் இதையெல்லாம் முக்கியமா எடுத்துக்குது. ஒவ்வொரு ராசி லக்னம், கிரக அமைப்பும் ஒருத்தரோட வாழ்க்கையில பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இது எல்லாமே அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து அமையும். சரி, 2026 தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? இதனால நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? அததான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பராபவ வருஷத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்பு பலன்கள் இருக்குன்னு ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? தமிழ் புத்தாண்டு பலன்கள் செமையா இருக்கு. அப்படியா? கேட்கவே நல்லா இருக்கே. என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லு. இந்த வருஷம் நிறைய புது அனுபவங்களும் வாய்ப்புகளும் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஆழ்ந்த சிந்தனையும் விடாமுயற்சியும் கண்டிப்பா கை கொடுக்கும். மனசு ரொம்ப அமைதியா இருக்கும், நிம்மதியும் இருக்கும்னு சொல்றாங்க. அடடே, சூப்பர்ல. புது முயற்சிகள்லாம் வெற்றி பெறுமா? சமூகத்துல மதிப்பு கூடுமா? கண்டிப்பா. புது முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தேடி தரும். சமூகத்துல நம்ம மதிப்பு உயரும், ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல இந்த வருஷம் நமக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும். குடும்ப வாழ்க்கை பத்தி என்ன சொல்லிருக்கு? அதுதான் ரொம்ப முக்கியம். குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நல்லிணக்கமாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்கு. குறிப்பா குரு பகவான் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 9ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறதுனால வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தைகளால சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. புது வரவுகளும் எதிர்பார்க்கலாம். கேட்கவே ஆசையா இருக்கே. அப்புறம் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் நல்ல லாபம் பார்க்கலாமா? கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் இருக்கும். ராகு பகவான் 4ஆம் வீட்ல இருக்கிறதுனால புது ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்து ஆகும். முதலீடுகள் நல்ல லாபம் தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைச்சா அதுவும் நடக்கும். போட்டி எல்லாம் சமாளிச்சு ஜெயிப்போம். புது யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். வெளிநாட்டு வர்த்தகத்துல கூட லாபம் கிடைக்குமா? ஆமாம், அயல் நாட்டு வர்த்தகத்துல கூட லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. வேலையை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாடு போய் வேலை செய்யற வாய்ப்புகளும் இருக்காம். நிதி நிலைமை எப்படி இருக்கும்? சேமிக்க முடியுமா? கடன் எல்லாம் அடப்படுமா? நிதி நிலைமை ரொம்ப சிறப்பா இருக்கும். குரு பகவான் 9ஆம் வீட்ல இருக்கிறதுனால எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும், சேமிப்பு அதிகமாகும், புது முதலீடுகள் செய்வோம், பழைய கடன்கள் எல்லாம் அடைபடும்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தோட நிதி நிலைமையே மேம்படும். அசையா சொத்துக்கள் வாங்குற வாய்ப்புகளும் இருக்காம். அருமை. ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? நோயெல்லாம் வருமா? நல்ல ஆரோக்கியத்தை பெறுவோம்னு சொல்லியிருக்கு. பழைய நோய்கள் குணமாகும், உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனம் செலுத்துவோம், உடற்பயிற்சி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு யோகா, தியானம் எல்லாம் செய்வோமாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு சொல்லியிருக்கு. குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏதாவது புதுசா நடக்குமா? குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். கல்வியில சிறந்து விளங்குவாங்க, கலைத்துறையில ஆர்வம் காட்டுவாங்க. அவங்களோட எதிர்காலத்துக்காக முக்கியமான முடிவுகள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தைகளால பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பயண வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? நிறைய இடங்களுக்கு போகலாமா? பயண வாய்ப்புகள் இந்த வருஷம் ரொம்ப அதிகமா இருக்கும். கேது பகவான் 10ஆம் வீட்ல இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் நிறைய செய்வோம். உறவினர்கள், நண்பர்களை சந்திக்க வெளியூர் போவோம். தொழில் சம்பந்தமான பயணங்களும் லாபம் தரும்னு சொல்லியிருக்காங்க. புது இடங்களை பார்த்து மகிழ்வோம். சனி பகவான் 5ஆம் வீட்ல, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால குழந்தைகளால மகிழ்ச்சி, புது படைப்பு திறன் வெளிப்படும். கலைத்துறையில ஆர்வம் அதிகமாகும். காதல் விவகாரங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். திடீர் பணவரவு கூட கிடைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ,
அப்போ குருவும் ராகுவும் கேதுவும் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? குரு பகவான் 9ஆம் வீட்ல அதாவது பாக்யஸ்தானத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரும். தந்தை வழி உறவுகளால லாபம், வெளிநாட்டு பயணங்கள், புது விஷயங்களை கத்துக்கிறதுன்னு பலன் கிடைக்கும். ராகு பகவான் 4ஆம் வீட்ல இருக்கிறதுனால குடும்பத்துல நல்ல மாற்றங்கள், வீடு மனை வாங்கும் யோகம், தாயாரோட ஆரோக்கியம் மேம்படும்னு சொல்லிருக்காங்க. கேது பகவான் கேது பகவான் 10ஆம் வீட்ல அதாவது தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம், புது வாய்ப்புகள், அயல்நாட்டு வர்த்தகத்துல லாபம், வெளிநாடு போய் தொழில் செய்யற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். மொத்தத்துல 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கும். அடேங்கப்பா, செம்ம நியூஸ். இந்த வருஷம் சூப்பரா இருக்கும்னு தோணுது. நமக்கு எல்லாத்துலயும் முன்னேற்றம் கிடைக்கும்னு நம்புவோம். கண்டிப்பா எதிர்காலம் பிரகாசமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. புது வாய்ப்புகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள நம்ம தயாரா இருப்போம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த பலன்கள்லாம் பொதுவானவே மட்டும்தான். ஆமாங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நாங்க சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்பி வாழ்க வளமுடன்.